நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். காவேரி ஹாஸ்பிட்டல் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் யுவராணி. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில குடல் இறக்கம், ஃபேட்டி லிவர்னு நிறைய ப்ராப்ளம்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம கூட இதெல்லாம் பத்தி பேசுறதுக்காக டாக்டர் எம் கார்த்திகேயன், கன்சல்டன்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி அண்ட் ஜிஐ ஆன்காலஜி நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வாங்க டாக்டர் வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போலாம். வெல்கம் டாக்டர். வணக்கம் மேடம், நான் டாக்டர் கார்த்திகேயன், கேஸ்ட்ரோ சர்ஜன், காவேரி ஹாஸ்பிட்டல், திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். ஓகே டாக்டர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குடல் இறக்கம் அப்படின்னா என்ன டாக்டர், அதை பற்றி சொல்லுங்க. குடல் இறக்கம் நம்ம ஊரில் ஹெர்னியா அப்படின்னு அதை சொல்லுவோம். ஸோ வயிற்றில் சமமாக இருக்கிற பாகங்கள் எல்லாமே நார்மலாக ஒரு க்ளோஸ்டாக இருக்கும். ஏதாவது ஒரு சர்ஜரியாலேயோ அதிக வெயிட் லிஃப்டிங்காலேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன தசைகள் லூஸ் ஆகிறதாலேயோ இரணியான்னு ஒன்று வரலாம். சில குழந்தைகளுக்கு பிறவிலேயே இது வரலாம், குழந்தைகளுக்கு கூட இரணியா வரலாம். சில பேருக்கு அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் அந்த தையல் விழுகிறதால வரலாம். சில பேர் ரொம்ப இருமிக்கிட்டே இருக்கலாம், ரொம்ப வயிற்றுல ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி ஹெவி வேலைகள் பார்க்கலாம். ஸோ அதிகப்படியான வேலைப்பளு, அதிகப்படியான உணவு உட்கொள்ளுதல், பழைய சர்ஜரி, இதனால கூட இந்த ஹெர்னியா இல்லது குடல் இறக்கங்கிறது வரலாம். இந்த ஹெர்னியா வர்றதுக்கான அறிகுறிகள் என்னென்ன டாக்டர்? எல்லாருமே முதல்ல ஒரு லேசான வலி, அடி வயிற்றுலையோ இல்லை தையல்லையோ ஒரு சின்ன வலியை தான் முதல்ல ஃபீல் பண்ணுவாங்க. அந்த வலி நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகலாம். சில பேருக்கு வீக்கம் தெரியும். நார்மலாக இருக்கிற வயிற்றுலேயே ஒரு இடத்துல ஒரு பல்ஜு மாதிரியோ ஒரு வீக்கம் மாதிரியோ தெரியுது, இந்த இடத்துல எனக்கு புடச்சிக்கிட்டு வருது டாக்டர், அந்த மாதிரி வருவாங்க. சில பேர் இதை லேசாக இருக்கும்போது பார்க்காட்டி குடல் அடைச்சி அதிகப்படியான வாந்தி, வயிறு பயங்கரமாக வீந்தி, சில பேர் குடல் அழுகுன நிலையில கூட வருவாங்க. ஸோ இரணியா லேசாக இருக்கும்போது பார்க்கறது மக்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ இந்த ஹெர்னியா அப்படின்ற நோயை எப்படி டாக்டர் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது? இரணியாக்கு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு வலை வைப்பாங்க, மெஷ் ரிப்பேர் தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு. நீங்கள் ஓப்பன் மெத்தடு, நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணுற ஓப்பன் ஹெர்னியா ரிப்பேர் மெஷ்ஷும் வச்சுக்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக லேப்ராஸ்கோப்பியில் ஏகப்பட்ட அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் வந்துட்டு, ஸோ லேப்ராஸ்கோப்பிலையும் பண்ணிக்கலாம். ஸோ செலக்டிவாக நீங்கள் கரெக்டான டாக்டர்ஸ்ட்டை போய் எய்தர் ஓப்பன் ஆர் லேப்பு ஏதாவது ஒரு வகையில் அதை சர்ஜரி பண்ணி சரி பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ அந்த அட்வான்ஸ்டு லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பற்றி சொன்னீங்க, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்ல முடியுமா டாக்டர்? அப்படின்னா என்ன, அதை எப்படி நம்ம பண்ணணும், அதை பற்றி சொல்லுங்கள். லேப்ராஸ்கோப்பி கடந்த 30-35 வருஷமாக ரொம்ப அட்வான்ஸ்டாக டெவலப் ஆகிட்டே வருது. முன்னாடி ஒரு பெரிய தையல் இருக்கும், அந்த தையலால் வலி இருக்கும், அந்த தையலில் நீர் சேரும், அதில் இன்ஃபெக்ஷன் வரும், இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் அந்த ஓப்பன் சர்ஜரியில் உண்டு. இன்றைக்கும் இந்தியாவில் அதிகப்படியாக பண்ணுறது ஓப்பன் சர்ஜரி தான். லேப்ராஸ்கோபிக் சர்ஜரி ரொம்ப செலக்டிவாக ஹையர் சென்டரில் தான் பண்ணுறாங்க. ஸோ லேப்ராஸ்கோப்பிலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன கீஹோல், ஒரு சின்ன கீஹோல் மாதிரி ஒரு 1 சென்டிமீட்டர் இன்சிஷன்லேயே உள்ளே போய் எவ்வளோ பெரிய ஹெர்னியாவாக இருந்தாலும், எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலுமே சின்ன தழும்பு இல்லாமல் அந்த ஹெர்னியாவை பண்ண முடியும். அதே மாதிரி வலை உள்பக்கம் வைக்கிறதால அந்த வலை சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளும் கம்மியாக இருக்கும். ஸோ முறையாக பண்ணோன்னா லேப்ராஸ்கோப்பி தான் இப்போ ஓப்பன் டெக்னிக்கை விட ரொம்ப சரியானதாக இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ இந்த ஹெர்னியாவுக்கு நம்ம சிகிச்சை எடுத்துட்டோம், ஒரு பேஷண்ட் அதுக்கு சிகிச்சை எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த சிகிச்சைக்கு அப்புறம் அவங்க என்ன சாப்பிடலாம் டாக்டர்? ஹெர்னியாவுக்கும் சாப்பாட்டுக்கும் பெருசாக எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ சாப்பாட்டால் ஹெர்னியா வர்றதில்ல. பட் அதிகப்படியாக சாப்பிட்றது, ரொம்ப ஹெவியாக சாப்பிட்றது, ரொம்ப ஹெவியாக வேலை பார்க்குறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணணும். அந்த இனிஷியல் டேஸ் அந்த மெஷ்ஷு உடம்போடு சேர்ந்து அது ஒரு டஃப் லேயரை ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த வலை செட் ஆகிறதுக்கு அந்த உடம்போடு சேர்ந்து அந்த கனமான அந்த லேயரை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு 3 மாதங்கள் வரைக்கும் நம்ம ஆகும். ஸோ அந்த நேரங்களில் தேவையில்லாமல் ரொம்ப ஹெவியான வேலைகள் பண்ணுறது, வெயிட்டு தூக்குறது, அந்த மாதிரி இல்லாமல் டாக்டர் சில பேர் பைண்டர், பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த அப்டமினல் பைண்டர் மாதிரி எழுதி கொடுத்தா அதையும் உபயோகப்படுத்திக்கணும். லேசான வேலைகள், உங்களோட ரொட்டீன் டே டு டே லைஃப் வேலைகள் பார்த்துடலாம். சாப்பாடை பொறுத்த வரைக்கும் எப்பவும் சாப்பிட ஒரு நார்மல் ஃபுட்டு எடுத்துக்கலாம். வெயிட்டு கூடாமல் இருக்கணும். ஹெர்னியா பண்ணிட்டு நிறைய சாப்பிட்டா வயிறு பெருசாயிரும். ஸோ அந்த ஹெர்னியா திரும்ப வர வாய்ப்பு இருக்குது. ஸோ சாப்பாடு நார்மலாக சாப்பிட்டுக்கலாம். கனமான வேலைகள், ஹெவி வெயிட் லிஃப்டிங் மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணணும். ஓகே டாக்டர், இப்போ பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய வகையான புற்றுநோயால மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இரைப்பை புற்றுநோய், அந்த நோயை பத்தி சொல்லுங்க டாக்டர். எல்லாருக்குமே இப்போ ஒரு சந்தேகம் வருது, வயிற்றில் ஏதாவது வலி வந்துட்டா இனிஷியலாக அவங்க உடனே போய் யூடியூப்பு,
ஏதாவது கூகுளில் ஏதாவது சர்ச் பண்ணுறாங்க, உடனே அது ஒரு கேஸ்ட்ரிக் கேன்சர் ஏதாவது கேன்சர்னு ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா பயந்துட்டு தான் எங்கிட்ட வராங்க. ஸோ அதிகப்படியாக தேவையில்லாமல் டாக்டரை பார்க்காம இந்த யூடியூப்பு கூகுள் பார்த்து பயப்படவும் வேண்டாம். அதே நேரம் ஒரு பிரச்சனையை மாசக்கணக்கில் வச்சுக்கிட்டு இருந்துட்டு அதை ரொம்ப முத்த விட்டுட்டு அந்த மாதிரியும் மாற வேண்டாம். ஸோ ஒரு இரைப்பை புற்றுநோய் அப்படின்னு வச்சுக்கிட்டா முதல்ல நமக்கு உணவுக்குழாய், சாப்பிட்ற சாப்பாடு உணவுக்குழாய் வழியாக இரைப்பையில தான் போய் தங்கும். இந்த இரைப்பை புற்றுநோய் எதனால் வரலான்னா, ஒரு ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு, நிறைய சால்ட்டு போட்ட கண்டென்ட் சாப்பிட்றவங்க, ரொம்ப ஃப்ரைடு ஃபுட்டு சாப்பிட்றவங்க, பரம்பரையிலேயே அவங்க குடும்பத்தில் யாருக்காவது இரைப்பை சம்மந்தப்பட்ட புற்றுநோய் இருந்தால் இவங்களுக்கு வர அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன மாதிரியான தொந்தரவுகள் இவங்களுக்கு இருக்குன்னா, முதல்ல வாந்தி இருக்கலாம், வயிறு வலி இருக்கலாம், சாப்பிட முடியாமல் போகலாம், பசியே இல்லாமல் இருக்கலாம், ஆள் மெலிஞ்சிக்கிட்டே போகலாம், சில நேருக்கு மலம் கழிக்கும் போது மலம் கருப்பாக தார் கலரில் போகலாம். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்குது. டாக்டர்கிட்ட போகிறீங்க, முதல்ல இனிஷியலாக ஒரு ஜென்ரல் டாக்டர்கிட்ட போவீங்க, அவங்க பார்த்து சில மருந்துகள் கொடுப்பாங்க, அதில் அவங்களுக்கு சரியாகலை, ஆனால் தொந்தரவு இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு, ஒரு எண்டாஸ்கோபி டாக்டர் இவங்களை போய் பார்த்து உடனடியாக அதை செக் பண்ணிக்கிறது நல்லாயிருக்கும் மேடம். ஓகே டாக்டர், இப்போ பித்தப்பையில வந்து கற்கள் வருது இல்ல டாக்டர், அது எதனால வருது டாக்டர்? அதோட அறிகுறிகள் என்னென்ன, அதை பத்தி சொல்லுங்க. இப்போ பித்தப்பை கல் தான் நிறைய சொசைட்டியில் நிறைய பேர் பித்தப்பை கல்லோட தான் இப்போ வராங்க. முன்னாடியை விட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி விட இப்போ பித்தப்பை கல் அதிகமாயிருக்கு, நம்ம சொசைட்டியில் கூடியிருக்குங்கிற மாதிரியே இப்போ உள்ள சர்வே எல்லாம் இருக்குது. என்னன்னா, நம்மளோட சாப்பாடு பழக்க வழக்கங்கள் மாறிட்டு அதிகப்படியான வெளி உணவுகள், முன்னாடிலாம் வெளியில் போய் சாப்பிட்றதுலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ வெளியே போய் சாப்பிட்றதுங்கிறது எல்லா குடும்பங்கள்லையுமே அது ஒரு சாதாரண விஷயமாயிட்டு. ஸோ அதிகப்படியான வெளி சாப்பாடுகள், இந்த ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க, பீஸா, பர்கர், பிரெட்டு, பன்னு, இது சம்மந்தப்பட்ட சாப்பாடுகள், ஹோட்டலில் ஃப்ரை பண்ணது, நிறைய நான் வெஜிடேரியன் ஐட்டங்கள், ஸோ இதெல்லாம் சாப்பிட்றது, அதிகப்படியான உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது, டெய்லி ஒரு மினிமமாக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் சேர்ந்து தான் பித்தப்பைக்கல்கள் உருவாயிருது. பித்தப்பைக்கல்லால் என்ன பிரச்சனைனா, பித்தப்பைக்கல் தொந்தரவு இல்லாமல் சில பேருக்கு இருக்கும், அவங்களுக்கு அது பெருசாக எந்த பிரச்சனையும் தெரியாது, வேற எதுக்காவது ஒன்றுக்கு அவங்க ஸ்கேன் பண்ண போவாங்க, ஒரு ரொட்டீன் மாஸ்டர்கள் செக்கப் போகும்போது அது தெரிய வரும். சில பேருக்கு அதிகப்படியான வலி இருக்கும், எப்பன்னா ஒரு எண்ணெய் பலகாரம், ஒரு அசைவ சாப்பாடு, ஒரு கிழங்கு வகைகள், இல்லை ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த மாதிரி எதையாவது அவங்க சாப்பிடும்போது ஒரு அதிகப்படியான மூச்சு அடைக்கிற அளவுக்கு ஒரு வயிறு வலி, அது அப்படியே முதுகு பக்கமோ தோள்பட்டைக்கோ பரவுற மாதிரி ஒரு தீவிரமான வலி, ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டாதான் அது சரியாகுங்கிற அளவுக்கு அது சிவியராகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வலி வருது. சில பேருக்கு மஞ்சக்காமலை, முதுகு வலி, தீவிரமாக கணைய பிரச்சனை, இந்த அளவுக்கு கூட அது சிவியர் ஆகலாம். ஸோ பித்தப்பை கல் அப்படின்னு பார்த்துட்டா உடனடியாக அது மருத்துவர்கிட்ட காட்டி அது என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது மேடம். ஓகே டாக்டர், இப்போ இந்த பித்தப்பை வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு நம்ம என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கலாம் டாக்டர்? எப்படி நம்ம இந்த நோய்க்கு வந்து சிகிச்சை எடுத்துக்கிறது, அதை பத்தி சொல்லுங்க. எல்லாருக்கும் ஒரே ஒரு கொஸ்டின் தான், இந்த பித்தப்பை கல்லை கரைச்சிருவீங்களா, மாத்திரையிலே கரைப்பீங்களா, இதுதான் எல்லாரும் கேட்குற கேள்வி. பித்தப்பை கல் மாத்திரையில கரையாது. அலோபதியில் நிறைய மெடிகேஷன்ஸ் இருக்குது, அட்வான்ஸ்டு மெடிகேஷன்ஸ் இருக்குது. அவங்களாலேயே இந்த பித்தப்பை கல்லை கரைக்கிற அளவுக்கு ஒரு மருந்தை கண்டுபிடிக்க முடியலங்கிறது தான் உண்மை. ஓரளவு ஒரு 35% கரையுங்கிறது தான் உண்மை. மற்ற மாற்று மருத்துவம், இயற்கை மருத்துவம், சித்தா, ஹோமியோபதி எல்லாமே போவாங்க, பட் அதில் எந்த அளவுக்கு சக்ஸஸ் இருக்குன்னு தெரியல. ஸோ பித்தப்பை கல் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா முறையாக ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும், அந்த கல் எந்த அளவுக்கு இருக்குது, புண்ணாக்கிட்டு இருக்கா, வேற எதுவும் அதனால் தொந்தரவுகள் வருமானு தெரிஞ்சுக்கிட்டு அதை அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை எல்லா ஊர்லேயுமே நல்ல முறையில் எல்லாருமே பண்ணுறாங்க. ஸோ இல்லை ஒரு காவேரி மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டலே போய் சேஃபாக அந்த ஆப்ரேஷனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஆப்ரேஷன் பண்ணுறதை விட பண்ணாமல் இருக்கிறதுல உள்ள தொந்தரவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ ஒருவேளை வந்து இந்த பித்தப்பை கல் வந்து ஏதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு இருக்கு அப்படின்னா அவங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கல, அவங்க வந்து சரியா சிகிச்சை வந்து எடுத்துக்கல அப்படின்னா அதனால ஏற்படக்கூடிய சிக்கல் என்ன டாக்டர்? ஸோ பித்தப்பை கல் சில பேருக்கு வலி தொந்தரவு இல்லாமல் அது தானாகவே இருக்கும். அவங்க எந்த ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்க தேவையில்லை. வலி வந்தால் டாக்டர்கிட்ட போய் காட்டி அறுவை சிகிச்சை சொல்லிக்கொள்ளலாம். எல்லா பித்தப்பை கல்லுக்கும் ஆப்ரேஷன் தேவையில்லை. வலி இருக்குது, அதனால் தொந்தரவுகள் வருது, அவங்க மட்டும் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டா போதும்.
அந்த பித்தப்பை கல் இருக்கு, எனக்கு ஏதாவது பின்னாடி தொந்தரவு வந்துடும், அதனால நான் ரொம்ப கஷ்டப்படுவேன், அதனால எனக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு பயப்பட தேவையில்லை. 1000ல் ஒருத்தர் 2 பேருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த பிரச்சனைகள் வரும். அதனால பித்தப்பை கல் நீங்க தற்செயலா அதை கண்டுபிடிக்கிறீங்க, வலி தொந்தரவுகள் எதுவுமே இல்லை, நீங்க வெயிட் பண்ணலாம். அவசரப்பட்டு ஆப்ரேஷனோ மருந்து மாத்திரையோ எடுத்துக்க தேவையில்லை. இப்ப பித்தப்பை கல் இருக்கு, தொந்தரவுகள் தருது, அதை நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பித்தப்பை கல் போய் அந்த பித்த குழாயை அடைச்சு பித்தப்பை வீங்கலாம், பித்தப்பை அழுகலாம், பித்தப்பை உடம்புக்குள்ளேயே வெடிச்சு சலம் வச்சு உயிருக்கு ஆபத்தான நிலைமை வரலாம். அதே அந்த பித்தப்பை கல் நகண்டு கீழே அந்த பித்த குழாய் கணையப்பாதையை அடைச்சதுன்னா பேங்க்ராட்டைட்டிஸ் கணைய பாதிப்புங்கிற ஒரு பெரிய பிரச்சனை வரலாம். இல்லை மஞ்சள் காமாலை ஜாண்டிஸ் வரலாம். ஸோ இந்த 2 வரலாம். இது 2ஓட சேர்ந்து இன்ஃபெக்ஷன் கொலாஞ்சைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு சிவியர் இன்ஃபெக்ஷன். இதெல்லாம் வந்தால் உயிருக்கு ஆபத்தான கட்டத்துக்கு அந்த நோயாளி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ எதுவும் லேசாக இருக்கும்போது பண்ணுறது தான் நம்மளோட வழக்கம். ஸோ வருமுன் காப்பது அப்படிங்கிறது தான் நம்மளோட பழமொழி. ஸோ லேசாக இருக்கும்போது அதை பண்ணிக்கிறது பெரிய பெரிய தொந்தரவுகள், என் உயிரை கூட காப்பாற்றும். எங்களோட ஓபிக்கு இப்போ நிறைய நோயாளிகள் கணைய பிரச்சனையோடு வராங்க. கணையம் 2 மேஜர் கேட்டகரி ஆஃப் பேஷண்ட் நாங்கள் பார்க்குறோம். ஒன்று ஆல்கஹால், அது ரிலேட்டடாக கணைய பாதிப்பு உள்ளவங்க. ஆல்கஹால் இல்லாமல் கணைய பாதிப்பு உள்ளவங்க. ஸோ எங்கிட்ட 5 வயசு 6 வயசு சின்ன குழந்தைகளும் கணைய பாதிப்போடு வராங்க. அவங்களுக்கு ப்ராபப்ளி அது ஒரு ஹெரிடிட்ரி அல்லது ஜெனட்டிக் காசஸ்ன்னு சொல்லலாம். குடும்பத்தில் யாருக்காவது கணைய பாதிப்பு இருந்து அந்த குழந்தைகளுக்கு வரலாம். யாருக்குமே பாதிப்பு இல்லாமல் அந்த குழந்தை தான் அந்த பாதிப்போட முதல் ஆளாகவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைகிட்ட அதோட சந்ததிகளுக்கு அது போகிற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆல்கஹால் இல்லாமல் குழந்தைகள் வருவாங்க, அது மரபு ரீதியான பிரச்சனையாக வருவாங்க. அது இல்லைன்னா சில பேர் பித்தப்பை கல் சொன்னேன் இல்லையா, அந்த பித்தப்பை கல் நகண்டு போய் கணையத்தோட வாயை அடைச்சிடும். அதில் கணையம் டேமேஜ் ஆகி கணைய பாதிப்பு, கணையம் அழுகுதல், அந்த மாதிரி பிரச்சனைகளோடையும் என்கிட்ட வராங்க. இது போக ஏதாவது மருந்து மாத்திரைகள், மற்ற டிபிக்கு, இந்த ஹெச்ஐவி அந்த மாதிரி சில மாத்திரைகள் சாப்பிட்றவங்களுக்கு இந்த கணைய பாதிப்பு வரலாம். ஆக்சிடெண்ட்டு, வயிற்றில் யாராவது குத்திட்டாங்க, ஒரு பால் ஹிட் ஆகிட்டு, சைக்கிள் ஹேண்ட்பார் சடனாக போகும்போது இடிச்சிருச்சு, இந்த மாதிரி ஒரு அடிபடுறது ட்ராமா கூட பேங்க்ராட்டைட்டிஸ் வரலாம். இப்போ ஆல்கஹால் ரிலேட்டடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதிகப்படியான ஆல்கஹால், டெய்லி இன்டேக் ஆஃப் ஆல்கஹால், இல்லை சில பேருக்கு ஆல்கஹாலுங்கிறது அலர்ஜியாக இருக்கும், அவங்க ஒரு தடவை எடுத்தால் கூட கணையம் மோசமாக பாதிக்கப்படலாம். கணையம் வயிறு ஃபுல்லாக உள்ள எல்லா உறுப்புகளையும் பாதிக்கும். மூச்சு திணறல், மூளை குழப்பம் வரைக்கும் எல்லாமே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ கணைய பாதிப்புன்னு வந்துட்டால் உடனடியாக ஆஸ்பத்திரியில் போய் அதை ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. இப்போ ஃபேட்டி லிவர் அப்படின்னா என்ன டாக்டர், அது எப்படி வருது, அதை பற்றி சொல்லுங்க. இந்த ஃபேட்டி லிவர் இது நிறைய பேஷண்ட்ஸு இந்த மாஸ்டர்கள் செக்கப்பு, ஒரு வேலைக்கு சேரும்போது ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஃபேட்டி லிவர் அவங்களுக்கு இருக்கும். உடனடியாக அதை ஒரு இன்டர்நெட்டில் ரெஃபர் பண்ணுவாங்க. ரெஃபர் பண்ணிட்டு தான் எங்ககிட்ட வராங்க ஃபேட்டி லிவர். ஸோ ஆஸ்திரேலியாவோட சர்வேல ஆஸ்திரேலியன்ஸில் 3ல் ஒருத்தருக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது. நம்ம இந்தியன்ஸ்லேயும் ப்ராப்பராக சர்வே எடுத்தோம்னா ஒரு 10ல் 3-4 பேர் கூட ஃபேட்டி லிவர் இருக்கலாம். ஸோ நம்மகிட்ட அந்த ஃபுல் பாப்புலேஷன் சர்வே இல்லை. ஸோ ஃபேட்டி லிவர்னால் அதிகப்படியான கொழுப்பு உடம்புல சேருது, அது கல்லீரல்லையும் படியுது. கல்லீரலில் படிகிறதுல என்ன பிரச்சனை, கல்லீரலோட நார்மல் செல்கள் ஒழுங்காக வேலை செய்கிறத இது தடுக்குது. கல்லீரலோட நார்மல் செல்களை இது போய் ரீப்ளேஸ் பண்ணிடுது. ஸோ ஃபேட்டி லிவர் வந்துருச்சுன்னா அந்த ஃபேட்டி லிவர் அதுக்கு அடுத்த கட்டமாக கல்லீரல் சுருக்கம், கல்லீரல் பாதிப்பு, கல்லீரல் ஃபெயிலியர் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. எல்லா ஃபேட்டி லிவருக்கும் பயப்பட தேவையில்லை. ஒரு கிரேடு 1 ஃபேட்டி லிவர்னு இருந்ததுன்னா அது ஒரு மைல்டான பிரச்சனை தான். சாப்பாடு, அதிகப்படியான கொழுப்பு சாப்பாடு, சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது, நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வச்சுக்கிறது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த ஃபேட்டி லிவர் அவங்க ஈஸியாக வெளியவே வந்துடலாம். காவேரி ஹாஸ்பிட்டல் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. காவேரி ஹாஸ்பிட்டல் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. பைல்ஸ்னா என்ன டாக்டர், அதை பத்தி சொல்லுங்க. பைல்ஸை பத்தி நம்ம மக்களுக்கு நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ என்ன பிரச்சனை பாட்டத்தில் வந்தாலும், கீழே பாட்டத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் அது பைல்ஸ் தான் அப்படின்னு நம்ம மக்கள் நினச்சிக்கிறாங்க. உடனே பக்கத்தில் இருக்கிற அந்த நூல் கட்டுற ஆட்கள், ஒரு நேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டு, ஒரு ஆயுர்வேதா சிகிச்சை, ஸோ அந்த குவாலிஃபைடு டாக்டர்ஸாக இல்லாமல் அங்கங்கே சின்ன சின்ன கடைகள் மூலமாக பண்ணுறவங்ககிட்ட போய் அதை கட்டிக்கிறாங்க.
பட்டு பைல்ஸ்னா எல்லாருக்குமே பைல்ஸ் இருக்கிறது இல்லை. பைல்ஸ்னா ஒரு வழியே இல்லாமல் மலம் கழிக்கும் போது ரத்தம் போகிறதுக்கு பேர் தான் பைல்ஸு. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க, ரொம்ப நேரம் டாய்லெட்டில் உட்காந்துருப்பாங்க, நல்ல சாப்பாடு ஃபைபர்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க, மலச்சிக்கல் நிறையா இருக்கும். இவங்களுக்கு பைல்ஸ் வர அதிகமாக காரணம் இருக்கும். இன்னொரு கேட்டகரி பீப்புள் இருக்காங்க, ஒரு நல்ல டைட் மோஷன் போய் அந்த மலை வாயில ஒரு புண்ணை உண்டு பண்ணியிருக்கோம், அதுக்கு ஃபிஷர்னு சொல்லுவோம். இவங்களும் பைல்ஸ்ன்னு நினச்சிக்குவாங்க. ஸோ பைல்ஸ் ஒரிஜினலாக மலச்சிக்கல் இருந்து மலத்தில் உள்ள இரத்த குழாய் வீங்கி வர்ற பைல்ஸ் ஒரு கேட்டகரி. ஒரு கனமான மலம் போய் மலவாய் கிழிஞ்சி அதில் இரத்த கசிவோடு இருப்பாங்க, அவங்க ஒரு கேட்டகரி. இது ரெண்டும் போக மூணாவது, அந்த மலவாயில் உள்ள சில சுரப்பிகளில் இன்ஃபெக்ஷன் ஆகி சலம் வச்சு பௌத்திரம்னு சொல்லுவாங்க, தமிழில் ஃபெஸ்டுலான்னு சொல்லுவோம், இவங்க ஒரு கேட்டகரி. இவங்க எல்லாரையும் தாண்டி மலவாயில் விழக்கூடிய பெரிய பிரச்சனைகள், கேன்சர் கட்டி, டியூபர்குலோசிஸ், டிபி, இல்லை இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ்னு சொல்லுவோம், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், கிரான்ஸ், இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகளும் அங்கே இருக்கலாம். கரெக்டான டாக்டர்கிட்ட, ஒரு சர்ஜன்ட்ட, ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டு, ஒரு மெடிக்கல் யார்ட்டையாவது போய் ப்ராப்பராக அதை எக்ஸாமின் பண்ணி அது என்ன பிரச்சனைன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கான வைத்தியத்தை எடுக்கணும். சில பேர்லாம் 6 மாதம் 8 மாதம் இந்த பைல்ஸே நினச்சி லோக்கல் ட்ரீட்மெண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பைல்ஸ் தானே அப்படின்னு சிம்பிளாக பார்க்காம தொடர்ந்து பிரச்சனை இருக்குது, ஒரு மாதத்துக்கு மேலே அது சரியாகலை, என்ன ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா ப்ராப்பராக கூச்சப்படாமல் ஒரு டாக்டரை பார்த்து அதை செக் பண்ணிக்கிறது நல்லது மேடம். ஓகே டாக்டர், இப்போ வைரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல வந்து புற்றுநோயிலிருந்து எப்படி அதை கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி தவிர்க்கிறது டாக்டர்? வைரஸ் சம்பந்தப்பட்ட புற்றுநோய் நிறைய நோயாளிகள் அதை ரொம்ப நேரம் கடத்தி பார்க்கறதால அது ஒரு ஸ்டேஜ் 4 குணப்படுத்த முடியாத ஒரு பிரச்சனை இந்த மாதிரி வந்துடுது. சில பேருக்கு சில மோசமான புற்றுநோய்கள் வந்து அது ஆரம்ப நிலையிலேயே அது ஸ்டேஜ் 4ஆகவே அவங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகும். அவங்களுக்கு நம்ம பெரிதாக ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாமலும் சில பேர் நம்மகிட்ட வருவாங்க. ஸோ வைரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரியாகிறது இல்லை, சின்ன சின்ன தொந்தரவுகள், லோக்கல் டாக்டர்கிட்ட போகிறோம், அது நமக்கு சரியாக மாட்டேங்குது. உடனே அதை முறையாக போய் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கிட்டு, ஒரு நார்மல் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், ஒரு சிடி ஸ்கேன், ஒரு எண்டாஸ்கோப்பி. நிறைய பேர் எண்டாஸ்கோப்பி போட பயந்துக்கிட்டே டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க, கேஸ்ட்ரோ டாக்டர்ஸ்கிட்ட வர மாட்டாங்க. அந்த மாதிரி இல்லாமல் வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு, ஏதோ ஒரு தொந்தரவு, வயிறு வலியாக இருக்கலாம், வாந்தியாக இருக்கலாம், மலம் ரத்தமாக போகலாம், கருப்பாக போகலாம், சலம் மாதிரி போகலாம், இல்லை ஆள் மெலிஞ்சிக்கிட்டே போவாங்க, வயிறு வீங்கிக்கிட்டே போகுது, ஏதோ வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு வாந்தி இருந்தால் அதுவும் அது லோக்கலில் நம்ம ஜென்ரல் டாக்டர்கிட்ட காட்டி சரியாகலைன்னா ஒரு நல்ல கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டை பார்த்து அதை முறையாக செக் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ எந்த மாதிரியான அன்றாட பழக்க வழக்கங்கள், என்ன மாதிரியான வாழ்க்கை மாற்றங்கள் நம்ம செய்யும் போது இந்த நோய்கள்ல இருந்தெல்லாம் நம்ம தவிர்த்து இருக்க முடியும் டாக்டர்? ஸோ நம்ம முன்னோர்கள் என்ன முன்னாடி பண்ணாங்களோ அதை நம்ம திரும்ப ரீக்ரியேட் பண்ணணும், அவ்வளோதான். நல்ல வேலைக்கு அளவான சாப்பாடு, நல்ல தூக்கம், ஸ்ட்ரெஸ்ஸு இல்லாத ஒரு அமைதியான வாழ்க்கை, நல்ல உடல் பயிற்சி, இதுதான் ஒரு பேசிக்காக நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அதை நம்ம திரும்ப கொண்டு வரணும். யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா, காலையில் ஒரு அரசன் மாதிரி சாப்பிடணும், மதியம் ஒரு மந்திரி இல்லை ஒரு குடிமகன் மாதிரி சாப்பிடணும், இரவு நேரத்தில் ஒரு பிச்சைக்காரனை போல் சாப்பிட்றோம். இது வந்து பழமொழி. நம்மக்கிட்ட என்ன பழக்கம் இருக்குன்னா, காலையில் வேலைப்பளு, பள்ளிக்கு அவசரமாக போடுறது, கல்லூரிக்கு அவசரமாக போடுறது, இல்லை எந்த வேலை இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் ஈஸியாக அவாய்ட் பண்ணுறது, ஃபுட்டு. ஏதோ கிடைச்சதை வாயில் போட்டுட்டு போகிறோம். ஸோ இந்த மார்னிங் நல்ல சாப்பாடுங்கிறதே நமக்கு இல்லாமல் போயிடுது. அதை நம்ம மாற்றணும். காலையில் நல்ல ஆகாரமான திடமான உணவு எடுத்துக்கணும், நல்ல சத்தான திடமான உணவை மார்னிங் எடுத்துக்கணும். மதியமும் அதுபோல் ஒரு நல்ல உணவு எடுத்துக்கணும். இரவு வந்து லேசான உணவு, ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி சாப்பாடை சாப்பிட்டுட்டு, எப்போவுமே சாப்பிடும்போது தண்ணி லேசாக குடிச்சிட்டு, சாப்பிட்ட பிறகு நிறைய தண்ணி குடிக்கிறது நல்லது. சாப்பிட்ட உடனே தூங்காமல் ஒரு 2 மணி நேரம் கழித்து தூங்குறது அந்த வயிறுக்கும் செரிமானத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். டெய்லி ஒரு அரை மணி நேரம், இல்லை வாரத்தில் ஒரு 5 நாளாவது ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஒரு மிதமான உடற்பயிற்சி, அதிகப்படியான எண்ணெய் பொருட்கள், அதிகப்படியான கொழுப்பு கலந்த அசைவங்கள், இல்லை அதிகப்படியான உப்பு, இந்த ஜங்க் ஃபுட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் இதை அவாய்ட் பண்ணுறது, புத்தகங்கள் படிக்கிறது, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கிறது, ரொம்ப ஹரியாக எல்லா விஷயங்களையுமே பரபரப்போடு இருந்து பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை அன்றாட நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லாயிருக்கும். டாக்டர், குடல் புற்றுநோய் பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
நமக்கு சிறுகுடல் பெருங்குடல் 2 பகுதி இருக்கு. இந்த பெருங்குடல் சிறுகுடல் பெருங்குடலோட சேருது. இந்த பெருங்குடல் கடைசியா மலக்குடலா நமக்கு மலத்தை வெளியே தள்ள உதவுது. ஸோ இந்த குடல் புற்றுநோய் வந்துட்டாலே ஏதோ ஒரு மலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நமக்கு வந்துடும். குடும்பத்துல யாருக்காவது இதற்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு குறைஞ்ச வயசுல ஒரு 50 வயசுக்குள்ளேயே குடல் புற்றுநோய் வந்திருந்தா அதையும் நீங்க உடனடியா உங்களுக்கு குடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு வந்தோம்னா டாக்டர்கிட்ட சொல்லி எங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு இந்த மாதிரி குடல் பிரச்சனை இருந்தது, எனக்கும் இருக்கா பார்த்துக்குங்க. இப்ப தந்தைக்கு இருக்கு, அனைத்து குழந்தைகளும் அதை செக் பண்ணிக்கணும். தாத்தா பாட்டிக்கு இருக்கு, ஸோ அந்த குடும்பத்துல எல்லாரும் செக் பண்ணிக்கணும். ஸோ சீக்கிரமா அதை கண்டுபிடிச்சுக்கிட்டா அது ஈஸியா குணப்படுத்தக்கூடிய வியாதி தான். டாக்டர், இப்போ பித்தப்பை புற்றுநோய் வராம தடுக்கிறதுக்கு என்ன டாக்டர் பண்ணணும்? இடையில கூட ஒரு பிரபல பாடகி அவங்க இந்த பித்தப்பை புற்றுநோய் அதுவும் ஒரு ஸ்டேஜ் 4ஆல இறந்து போனாங்க. உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ பித்தப்பை புற்றுநோயை கண்டுபிடிக்கணும்னா உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது பித்தப்பை புற்றுநோய் இல்லை பித்தப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகப்படியாக இருந்தால் நீங்கள் அதை ஸ்கேன் மூலம் வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி அதை நீங்கள் பார்த்துக்கணும். இல்லை மஞ்சக்காமலை, வயிறு வலி அதிகமாக இருக்குது, பித்தப்பைக்கல் வருடக்கணக்கில் இருக்குன்னா உடனடியாக நீங்கள் அதை பித்தப்பை புற்றுநோய் வர வாய்ப்பு உண்டுங்கிறத மாதிரி நீங்கள் மனசில் அதை நினச்சிக்கிட்டு உடனடியாக அதை போய் பரிசோதனை பண்ணிக்கணும். பித்தப்பை புற்றுநோய்னு வர்றவங்க ரொம்ப கம்மி தான். மேக்சிமம் பித்தப்பை புற்றுநோயில் வர்றவங்க எல்லாமே அறுவை சிகிச்சைக்கு பண்ண முடியாத ஒரு கட்டத்தில் தான் ஒரு 70% மேலே வராங்க. ரொம்ப சில பேர் தான் பித்தப்பை புற்றுநோய் ஏர்லி ஸ்டேஜ், அதாவது ஆப்ரேஷன் பண்ணி அதை க்யூர் பண்ணலாங்கிற ஸ்டேஜில் வர்றாங்க. டாக்டர், இப்ப பார்த்தோம் அப்படின்னா நிறைய குழந்தைகள் அடிக்கடி வயிறு வலி வருது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அல்சர் ரொம்ப சின்ன வயசுலயே குழந்தைங்களுக்கு எல்லாம் வருது. அதை பத்தி சொல்லுங்க டாக்டர், ஏன் இது நடக்குது? இப்ப நிறைய ஸ்கூல் குழந்தைங்க, காலேஜில் படிக்கிற அந்த டீனேஜர்ஸ் நிறைய பேர் வராங்க. என்னன்னா இவங்களை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு எங்ககிட்ட யூஸ்வலாக 12 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகள், கல்லூரி அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க தான் வராங்க. இந்த சின்ன குழந்தைகள் ரொம்ப தீவிரமாக இருக்குது. இந்த வயிறு வலி அவங்களுக்கு என்ன மெடிக்கேஷன் கொடுத்தாலுமே அது அவ்வளோ ஈஸியாக குழந்தைகள் சரியாகிறதில்ல. என்னன்னா குழந்தைகளுக்கு நம்ம உணவு பழக்கத்தை ரொம்ப மாற்றிட்டோமோ அப்படிங்கிறது தோணுது. காய்கறி, பழங்கள், வீட்டில் உள்ள உணவுகள் இதை முழுமையாக எடுத்துக்கிற குழந்தைகள் கிட்டத்தட்ட ஒரு 90%க்கு மேலே இல்லைன்னே சொல்லலாம். நிறைய குழந்தைகள் எப்படியும் வெளியே இருந்து ஏதாவது ஒரு சாப்பாடை வாரத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் எங்ககிட்ட வராங்க. அதை அவாய்ட் பண்ண பேரண்ட்ஸாலேயே முடியலை. பேரண்ட்ஸ் முடியலைன்னா அவங்க தாத்தா பாட்டி வாங்கி கொடுத்துட்றாங்க. அப்புறம் நிறைய குழந்தைகள் ஃபோனை அதிக நேரம் யூஸ் பண்ணுது, சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நிறைய குழந்தைகள் இரவில் ரொம்ப நேரம் முழிக்குதுங்க, டிவி பார்க்குறது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள். அப்புறம் அந்த +2 படிக்கிற பசங்க, 10th படிக்கிற பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டு தூங்காமல் நிறைய நேரம் படிக்கிறாங்க. அந்த தேர்வு சம்மந்தப்பட்ட பயம், ஸ்ட்ரெஸ்ஸு, இதுலேயுமே நிறைய குழந்தைகளுக்கு அந்த அல்சர் வந்துடுது. ஸோ என்ன காலையில் நல்லா சாப்பிட்டுட்டு தான் அவங்கள ஸ்கூலுக்கு விடணும். ஏதோ கடை உணவு மாதத்துக்கு 1 முறையோ 2 முறையோ ஒரு நல்ல கடைகளில் வாங்கி கொடுத்துடலாம். தண்ணி 2வது ரொம்ப சுத்தமாக இருக்கணும். எந்த தண்ணியாக இருந்தாலும் ஒரு RO வாட்டர் அந்த மாதிரி ப்ராசஸ்டு வாட்டராக இருந்தால் பரவாயில்ல. மற்றபடி கார்பரேஷன் வாட்டர், டேப் வாட்டரு, எங்கே தண்ணி எடுத்தாலும் அதை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு கொடுங்க. எப்போவும் டாய்லெட் போயிட்டு வரும்போதும் வெளியே போயிட்டு வரும்போதும் நல்லா சோப்பு போட்டு கையை கழுவிட்டு சாப்பிட வைங்க. ஸோ வெளி உணவுகள் கொடுக்காத வரைக்கும் இந்த பிரச்சனையை ஈஸியாகவே சரி பண்ணிடலாம். ஸோ சாப்பாடு, நேரத்துக்கு தூங்குறது, அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அந்த குழந்தைகளை சரியான டயத்துக்கு தூங்க வச்சு எழுப்பி விட்டு படிக்க வைக்கிறது, ஒரு ரஷ் இல்லாமல் பார்த்துக்கிறது, இதுதான் அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். டாக்டர், இவ்வளோ நேரமா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு குடல் இறக்கம் பற்றியும் ஃபேட்டி லிவர் பற்றியும் நிறைய வகையான புற்றுநோய்கள் பற்றியும் அதுக்கான சிகிச்சை முறைகள் பற்றி நிறையவே சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி மேடம். நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.